அப்படி ஒருவேளை கிறிஸ் ஈவன்ஸை கேப்டன் அமெரிக்காவா கொண்டு வர போறது இல்ல, ஒரு புது கேரக்டரா கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, என் கிட்ட சரியான ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டர்ல வந்து கிறிஸ் ஈவன்ஸ் வந்தா பக்காவா இருக்கும். சோ அது என்ன கேரக்டர்னா, டேய் நான் இன்னும் இதுல இருந்தே வெளியே வரலடா. புரிஞ்சு போச்சு. ஒத்து மொத்தமா எல்லாத்தையும் இறக்கி விட்டு ஹைப் ஏத்தி விட்டு என்ன சாவடிக்க போறீங்கன்றது புரிஞ்சு போச்சுடா. வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. கிறிஸ் ஈவன்ஸ் இஸ் ஆஃபிஷியலி ரிட்டர்னிங் ஃபார் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே. அதாவது கிறிஸ் ஈவன்ஸ் MCUக்கு திரும்பவும் வர போறாரு. மார்வல் கிட்ட இருந்து எந்த ஒரு அபிஷியல் அப்டேட்டும் இல்லையே, அப்புறம் எப்படி இதை நம்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் இந்த வீடியோலயே சொல்றேன். கிறிஸ் ஈவன்ஸ் தான் ரிட்டர்ன் ஆகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் கேப்டன் அமெரிக்காவா ரிட்டர்ன் ஆகிறாரா, ஹியூமன் டார்ச்சா ரிட்டர்ன் ஆகிறாரா, இல்லனா ஒரு ஈவில் வெர்ஷன் ஆஃப் கேப்டன் அமெரிக்கா, ஒரு ஹைட்ரா வெர்ஷன் ஆஃப் கேப்டன் அமெரிக்காவா ரிட்டர்ன் ஆகிறாரா, இல்லனா சம்பந்தமே இல்லாம எதனா ஒரு புது கேரக்டர்ல கேஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரா அப்படின்றத இந்த வீடியோல பேசுவோம். சோ இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் வீடியோஸ் அண்ட் மார்வலோட அப்டேட்ஸை நீங்க இன்ஸ்டன்டா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த நியூஸ் நமக்கு எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா, த ரேப் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல்ல தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூசிவா இவங்களுக்கு மட்டும் கிடைச்சிருக்க நியூஸ். இவங்க போயிட்டு பர்சனலா கிறிஸ் ஈவன்ஸோட அந்த டீம் கிட்ட சம் நியூஸை கேதர் பண்ற மாதிரி போயிருக்காங்க போல இருக்கு. ஆரம்பத்துல எந்த நியூஸும் கிடைக்காம இருந்துட்டு கடைசியில எப்படியோ இந்த கிறிஸ் ஈவன்ஸ் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல வரப்போறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை கறந்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, எஸ் கிறிஸ் ஈவன்ஸ் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்க்கு ரிட்டர்ன் ஆக போறாரு. அண்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல அவரும் ஒரு பார்ட்டா இருக்க போறாரு, விச் இஸ் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் சீக்வல். ராபர்ட் டவுனி ஜூனியர் டாக்டர் டூமா வரப்போறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த வருஷம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எவ்வளவு பெரிய கேரக்டரா இருக்க போகுது, இல்லனா ஒரு சின்ன ஒரு கேமியோவா இருக்க போகுதா அப்படின்றதெல்லாம் தெரியல. பட் அவர் அந்த படத்துல இருக்க போறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் கறந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. சரி நீங்க சொல்லலாம் என்னடா நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி மொத்த மார்வல் ஃபேண்டமும் கிறிஸ் ஈவன்ஸ் என்ன கேரக்டரா வர போறாரு அப்படின்ற மாதிரி அலசி ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி என்னன்னா, நம்ம இத்தனை வருஷமா பார்த்து ரசிச்ச ஐகானிக் கேரக்டரான ஸ்டீவ் ராஜர்ஸ் as கேப்டன் அமெரிக்கா. அதாவது நம்ம MCUல பார்த்தோம்ல, அதே மாதிரி ஒரு கேப்டன் அமெரிக்காவை வேற எதனா ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து அப்படியே டிட்டோ அதே மாதிரி ஒரு கேப்டன் அமெரிக்காவை கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. பிகாஸ் இது மல்டிவர்ஸ் ஆக என்ன வேணா அவங்க நினைச்சா பண்ண முடியும், என்ன மாதிரி வேரியன்ஸ் வேணா அவங்களால கொண்டு வர முடியும். பட் அதை பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பண்றதுக்கான சான்ஸ் இல்லைன்னு தான் தோணுது. பிகாஸ் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல கேப்டன் அமெரிக்கா ஒன்னும் சாகல. அவர் வந்து ஒரு வயசான மனுஷனா மாறிட்டாரே தவிர்த்து அவர் செத்துட்டாரு அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலயுமே எந்த ஒரு MCU ப்ராஜெக்ட்லயுமே இப்ப வரைக்கும் சொல்லல. பத்தாததுக்கு இப்பதான் நமக்கு ஒரு புது கேப்டன் அமெரிக்கா கிடைச்சிருக்காரு. ஆந்தனி மேக்கி வந்து, அதாவது சாம் வில்சனை இப்பதான் கேப்டன் அமெரிக்காவை நம்ம பார்க்க போறோம். அடுத்து வரப்போற இந்த பிரேவ் நியூ வேர்ல்ட்ல தான் நம்ம இந்த கேப்டன் அமெரிக்காவை பார்க்க போறோம். இப்பதான் அவர் கேப்டன் அமெரிக்காவே மாறி இருக்காரு. சோ அவருக்கான ஸ்கிரீன் டைம், அவருக்கான ஸ்கிரீன் பிரசன்ஸ், அவருக்கான ரெஸ்பெக்ட் அப்படின்றது கொடுக்கணும். ஒரே ஐடியா நீங்க வந்து திரும்பவும் ஸ்டீவ் ராஜர்ஸ் நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி பண்ணா அவருக்கான ரெஸ்பெக்ட் எங்க இருக்கு? சோ அவரும் கேப்டன் அமெரிக்கா தான். நீங்க வந்து இந்த படத்துல பார்த்துட்டு அவர் கேப்டன் அமெரிக்காவை அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் நீங்க பழைய கேப்டன் அமெரிக்கா வரும்போது இவரை லெட் டவுன் பண்ற மாதிரி இருக்கும். சோ எனக்கு அது பர்சனலி வேணாம். ஆல்சோ அது வந்து கொஞ்சம் ரெப்பிட்டேட்டிவா இருக்க மாதிரி இருக்கும். பார்த்த கேரக்டர் திரும்ப பாக்குற மாதிரி இருக்கும். நாஸ்டாலஜிக்கா இருக்கும் ப்ரோ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் ஒரு அளவுக்கு தான். படம் ஃபுல்லா நாஸ்டாலஜிக்கா இருந்தா அப்புறம் கண்டென்ட் எங்க போறது? சோ எனக்கு தெரிஞ்சு அது நடக்கிறதுக்கான சான்ஸ் ஆர் மார்வல் அதை பண்றதுக்கான சான்ஸ்ன்றது கொஞ்சம் கம்மின்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் செகண்ட் கேரக்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆப்வியஸ்லி ஜானி ஸ்டார்ம். இப்போ நம்ம ரீசெண்டா டெட்பூல் அண்ட் வூல்வரைன்ல பார்த்தோம்ல, ஹியூமன் டார்ச்சா பார்த்திருப்போம். இதே கிறிஸ் ஈவன்ஸை செமையா இருந்துச்சு, செம ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. நம்ம பல வருஷத்துக்கு வந்து கேப்டன் அமெரிக்கா ஒரு சீரியஸான ஒரு கேரக்டரா பார்த்துட்டு அந்த மாதிரி செமையா ஜாலியா ஒரு வாயாடிட்டு இருக்க ஒரு கிறிஸ் ஈவன்ஸை பார்க்கறதுக்கு வந்து செம ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. பட் அதையே திரும்ப பண்ணுவாங்களா, திரும்பவும் கிறிஸ் ஈவன்ஸை வந்து மல்டிவர்ஸ் லெவல்ல வேற ஒரு ஜானி ஸ்டார்மா கொண்டு வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கான சான்ஸும் ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஜானி ஸ்டார்ம்கான ரோல் வந்து எனக்கு தெரிஞ்ச சீக்ரெட் வார்ஸ் ஆர் இந்த மல்டிவர்சல் லெவல்ல அந்த அளவுக்கு பெரிய ரோல் கிடையாது. நீங்க கிறிஸ் ஈவன்ஸோட பழைய இன்டர்வியூஸ்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அவர் MCUக்கு ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னா நல்ல ஒரு கதை, நல்ல ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான கதை இருந்தா மட்டும் தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. சோ அப்படி பார்க்கும்போது ஜானி ஸ்டார்முக்கு இம்பாக்ட் இருக்க மாதிரிலாம் எனக்கு தோணல. இந்த மல்டிவர்ஸ் ஆகல ஜானி ஸ்டார்முக்கு எங்கேயும் இம்பாக்ட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. மேபி ஆரல்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம். அவர் வந்து வேற ஒரு கேரக்டர்ல முக்கியமான ஒரு ரோலுக்காக கேஸ்ட் பண்ணிட்டு சும்மா ஒரு கேமியோக்காக ஒரு 10 செகண்ட் கேமியோ, ஒரு 1 மினிட் கேமியோக்காக இந்த மாதிரி திரும்பவும் ஜானி ஸ்டார்ம் அவர் பழைய கேப்டன் அமெரிக்கா இந்த மாதிரி கொண்டு வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் ரோல், ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் ஜானி ஸ்டார்ம், அதாவது கதையை இம்பாக்ட் பண்ற மாதிரி ஒரு ஜானி ஸ்டார்மை கொண்டு வரதுக்கான சான்ஸ் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். மத்தபடி எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் அடுத்த பாசிபிலிட்டி ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் தான் அது, கேப்டன் ஹைட்ரா. எஸ், ரீசெண்டா ஒரு 1-2 வருஷமா நிறைய பேர் இந்த ஒரு பேரை கேள்விப்பட்டு இருப்பீங்க. ஸ்டீவ் ராஜர்ஸ் வந்து கேப்டன் ஹைட்ராவா வரப்போறாரு, வில்லனா வரப்போறாரு அப்படின்ற மாதிரி. எஸ், கேப்டன் ஹைட்ரா ஒரு வில்லன் கேரக்டர் தான். சோ காமிக்ஸ்ல இந்த கேரக்டர் எப்படி அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, ஸ்டீவ் ராஜர்ஸ் வேற ஒரு யூனிவர்ஸ்ல ஹைட்ராக்கு
வில்லனுக்கு அகைன்ஸ்டா சண்டை போடுறதுக்கு பதில், அதாவது ஹைட்ராவை கீழே கொண்டு வரதுக்கு பதில் ஹைட்ராக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு, ஹைட்ரா கூட வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. சோ அப்படிப்பட்ட கேப்டன் அமெரிக்கா, அப்படிப்பட்ட கேப்டன் ஹைட்ரா ஒரு கட்டத்துல ரியாலிட்டி வார்பிங் நடக்க 616ல வந்து மாட்டிப்பாரு. 616ல அந்த நேரத்துல இவர் வந்த நேரத்துல கேப்டன் அமெரிக்கா இருக்க மாட்டாரு, அதாவது 616ஓட ஸ்டீவ் ராஜர்ஸ் அந்த இடத்துல இருக்க மாட்டாரு. சோ அதனால அந்த உலகத்தோட மக்கள் முன்னாடி கேப்டன் அமெரிக்கா மாதிரி நடிச்சிட்டு இருப்பாரு, பட் ஸ்டில் ஹைட்ராக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. சோ கேப்டன் அமெரிக்காவா பல நாட்களுக்கு நடிச்சு ஷீல்ட் அண்ட் மொத்த அமெரிக்கன் கவர்மெண்ட்டையே அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவாரு, அதாவது ஹைட்ராவோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவாரு. அண்ட் அதுக்கப்புறம் 616ஓட ஸ்டீவ் ராஜர்ஸ் திரும்பவும் வந்துதான் இந்த கேப்டன் ஹைட்ராவை டிஃபீட் பண்ணி அவரோட யூனிவர்ஸ்க்கே அடிச்சு துரத்துற மாதிரி அந்த ஸ்டோரி இருக்கும். இது வந்து டெசராக்ட்லாம் இன்வால்வ் பண்ணி ஒரு மாதிரி கொஞ்சம் பெரிய ஸ்டோரியா, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். வேணும்னா அதை வந்து தனியா ஒரு வீடியோவா எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இந்த கேப்டன் ஹைட்ரா அப்படின்ற கேரக்டர் டெஃபினட்டா ஒரு நல்ல சாய்ஸா இருக்கலாம் கிறிஸ் ஈவன்ஸ் ரிட்டர்ன் ஆகிறாரு அப்படின்னா. ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் இப்ப சொன்னதுலேயே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், அது ஆல்ரெடி காமிக்ஸ்லேயே ஒரு மல்டிவர்சல் லெவல் ஸ்டோரி தான். ஸோ அந்த ஸ்டோரியை ஈஸியாவே MCUக்குள்ள அடாப்ட் பண்ணி வேற ஒரு யூனிவர்ஸோட ஸ்டீவ் ராஜர்ஸ் நம்ம யூனிவர்ஸ்க்கு வந்துட்டாரு, எல்லாருமே அவர் வந்து நல்லவர், எல்லாருமே நம்மளோட ஸ்டீவ் ராஜர்ஸ் மாதிரி தான் அவரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அந்த நேரத்துல மொத்த சிஸ்டமையும் கரப்ட் பண்ணி அவர் வந்து ஒரு வில்லனா எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ ரூமர் படி டாக்டர் டூம் மல்டிவர்சல் லெவல்ல அவருக்கு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுவாரு, அவருக்குன்னு ஒரு டீம் அவருக்கு பின்னாடி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. Why not இந்த ஒரு கேப்டன் ஹைட்ரா டாக்டர் டூமோட டீம்ல இருக்கக்கூடாது, ஏன் திரும்பவும் கிறிஸ் ஈவன்ஸும் ஆர்டிஜவும் ஒரே டீம்ல சேர்ந்து வேலை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா தோணுச்சு. நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இப்போ இந்த ரூமரை பார்த்ததுக்கு அப்புறம் தோணுது. நல்ல ஒரு ஐடியாவை எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஆர் எல்ஸ் இது எதுவுமே இல்லடா, எப்படி நாங்க வந்து டோனி ஸ்டார்க்கா நடிச்ச ஆர்டிஜவை பல வருஷத்துக்கு வந்து ஐகானா இருந்த ஒரு கேரக்டரை அவுட் அண்ட் அவுட் ஒரு ஃபுல் பக்காவான வில்லனா மாத்திருக்கோம், எப்படி டாக்டர் டூமா கொண்டு வரோமோ அதே மாதிரி கிறிஸ் ஈவன்ஸையும் நாங்க வேற ஒரு புது கேரக்டர்ல கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கான சான்ஸும் இருக்கு. அப்படி ஒருவேளை கிறிஸ் ஈவன்ஸை கேப்டன் அமெரிக்காவா கொண்டு வர போறது இல்ல, ஒரு புது கேரக்டரா கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, என் கிட்ட சரியான ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த கேரக்டர்ல வந்து கிறிஸ் ஈவன்ஸ் வந்தா பக்காவா இருக்கும். சோ அது என்ன கேரக்டர்னா, மாலிக்யூல் மேன் சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கான் பாய். சீக்ரெட் வார்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். ஒருவேளை மார்வல் வந்து MCUக்குள்ள மாலிக்யூல் மேல கொண்டு வர போறோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த கிறிஸ் ஈவன்ஸே மாலிக்யூல் மேல கொண்டு வரது ஒரு நல்ல ஐடியாவா தோணுது. காமிக்ஸ்லயே அந்த கேரக்டர் வந்து பயங்கர கோளாறான ஒரு கேரக்டர், கண்ட மணிக்கு எதனா பேசிக்கிட்டே இருப்பான். நீங்க டெட்பூல் அண்ட் வூல்வரைன்ல ஜானி ஸ்டார்மை பார்த்திருப்பீங்க, அதே மாதிரி தான் கண்ட மணிக்கு எதனா பேசிக்கிட்டு இருப்பான். சோ எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸா இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. இல்ல ப்ரோ என்கிட்ட வேற ஒரு கேரக்டர் இருக்கு, அதுல வந்து கிறிஸ் ஈவன்ஸ் நல்லா இருப்பாரு அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா அதுவும் என்ன கேரக்டர் அப்படின்றத காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இப்ப கடைசியா என்னதான் சொல்ல வரேன், எந்த கேரக்டர்ல தான் கிறிஸ் ஈவன்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எந்த கேரக்டர்ல வேணா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஈவன் என் கேம்ல நம்ம கடைசியா பார்த்தா அந்த வயசான கேப்டன் அமெரிக்கா இருக்காருல்ல, அவரை கூட அந்த படத்திலேயே காமிச்சு ஆண்ட்மேனோட அந்த டைம் மிஷின்குள்ள போட்டு பழையபடி கேப்டன் அமெரிக்காவை கொண்டு வர முடியும். ஏன்னா அந்த படத்திலேயே அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பார்த்தோம். இல்லைன்னா திரும்ப ஹியூமன் டார்ச்சாவும் பார்க்க முடியும், கேப்டன் ஹைட்ராவும் பார்க்க முடியும், இல்லைனா புதுசா எதனா ஒரு கேரக்டரும் பார்க்க முடியும். பட் ஐ ப்ரிஃபர் புதுசா எதனா ஒரு கேரக்டரா இருந்தா நல்லா இருக்கும், இல்லனா கேப்டன் ஹைட்ராவா இருந்தா நல்லா இருக்கும்ன்றது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். கேப்டன் அமெரிக்காவா வராரோ இல்லனா ஹியூமன் டார்ச்சா வராரோ அது எனக்கு ஒன்றும் இல்லை. என்ன பிரச்சனைனா, கேமியோஸ்க்கு நிறைய பழைய கேரக்டர்ஸ் ரிட்டர்ன் ஆவாங்க, அதுல 10ஓட 11 அப்படின்ற மாதிரி இருக்காம யூனிக்கா ஒரு கேரக்டர்ல வந்தா கிறிஸ் ஈவன்ஸ்க்கு நல்லா இருக்கும், ஒரு மாதிரி நல்ல இம்பாக்ட் இருக்க மாதிரி கேரக்டரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதா என்னோட ஒரு ஒப்பீனியன். அண்ட் இதை தவிர்த்து நான் வந்து முக்கியமா ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்டே ஆகணும். எனக்கு மட்டும் தான் இப்படி ஃபீல் ஆகுதா இல்ல எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கான்னு சொல்லுங்க. இந்த மாதிரி பழைய கேரக்டர்ஸே திரும்ப மார்வல் கொண்டு வந்துட்டு இருக்கிறதுனால ஒரு மாதிரி சின்னதா ஒரு கன்சர்ன் எனக்கு இருக்கு. என்னடா இவனுங்களால புதுசா எதுவுமே பண்ண முடியாதா, ஒரு மாதிரி திரும்ப ஒரே விஷயத்த பண்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துறாதா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பயமும் இருக்கு இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மேல. பட் அட் த சேம் டைம் ரூசோ பிரதர்ஸ் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்றாங்க அப்படின்றதுனால அந்த ஒரு நம்பிக்கையும் இருக்கு. பாப்போம், படம் பயங்கரமா இருக்கணும், வேற மாதிரி இருக்கணும் படம், அவ்வளவுதான் எனக்கு தேவை. நீ யாரா வேணா கூட்டுன்னு வா. சோ இதுதான் கிறிஸ் ஈவன்ஸ் MCUக்கு ரிட்டர்ன் ஆகிறத பத்தி என்னோட ஒப்பீனியன். அடுத்தடுத்த வீடியோல நிறைய இதை பத்தி பேசுவோம். சோ கூடிய சீக்கிரம் உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe, see you soon, bye.